Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Induji. இன்னைக்கு நான் சுறா புட்டு பண்றேன். அது எப்படினா சுறாவை நல்லா வேக வச்சு நல்லா உதிரி வச்சிட்டு வேக சொல்ல மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டு நல்லா உதிரியா வச்சு தண்ணி இல்லாம புழிஞ்சு எடுத்துறணும். அதுக்கு அப்புறம் நல்லா கடாயில நல்லெண்ணெய் போட்டு தான் நான் பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து நல்லா காஞ்ச பிறகு பொடி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அப்புறம் இந்த கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா பொடியா நறுக்கி நிறைய பூண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு இந்த நம்ம வேக வச்சிருக்க அந்த சுறா இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் கடாயில் போட்டு சின்ன தீயில வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி உப்பு போட்டுருங்க. கடைசியில் உப்பு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நீங்கள் நல்லா பரட்டி சின்ன தீயில வச்சுட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலராக பொன்னரமாக வந்துடும் சுறா போட்டு. ஸோ இது சாப்பாட்டுக்கு நெய்யில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை இதுக்காக ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு இதில் சாப்பிட்லாம். இது ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, கோல்டெல்லாம் வராமல் இருக்கும். அந்த காலத்தில் சுறா குழம்பு தான் வைப்பாங்க, டெலிவரி ஆனோன்னு மிளகுத்தூள் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லதுங்க, நீங்கள் செய்து பாருங்கள். சுறா போட்டு ரொம்ப குழந்தைங்களுக்கு நெய்யை போட்டு சுட சுட சாதம் போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு ஊட்டுங்க. இப்போ